மேனேஜர் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது சார், ஒரு சின்ன ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க சார். அந்த பவுலுக்குள்ள ஒரு 100 கருப்பு எறும்பையும் ஒரு 100 சிகப்பு எறும்பையும் உள்ளே போட்டுருங்க சார். போட்டிங்கன்னு வைங்களேன், அவங்க வாட்டுக்கு 2 பேர் கம்முன்னு கிடப்பாங்க. சரிங்களா? இப்போ அந்த பவுலை எடுத்து ஒரு நல்ல ஒரு குலுக்கி விட்டுட்டு அப்படி வைங்களேன், 2 பேரும் முட்டி போராடி நான் பெருசா நீ பெருசான்னு சண்டை போட்டு உருளுவாங்க. உருண்டு வக்கால ஓலி அடிச்சுக்கிட்டு சாவாங்க. ஆனால் இதெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? அந்த குலுக்கி விட்ட குலுக்காண்டி தானே அந்த எறும்புக்கு தெரியாது. அதுக்கு ஸ்பை வேலை பார்க்குறான் பாரு, அவனை செருப்பை கழட்டி அடித்தோம்னா தெரியும். இப்போ ஸ்பை வேலை பார்த்து அவனை அடிக்கிறதா, குலுக்கி விட்ட உன்னை அடிக்கிறதா? ஆக மொத்தம் 2 பேர்த்தையும் வாங்கடா டீ குடிக்க போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உருட்டுக்கட்டை எடுத்து உருட்டி அடித்தா சரியாக இருக்குமா? ஏண்டா வேலை பார்க்குற நாங்கள் 8 மணிக்கு வந்து ஆஃபீஸுக்கு வந்து உட்கார்ந்துருமா, இவர் 2 பைக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு மணின்னு 9 மணிக்கு வருவாப்லையா. ஒரு நாள் லீவு கேட்டால் தரமாட்டாப்லையா. டேய் மாப்பிள்ள மேனேஜரு, இந்த மாதம் மட்டும் 1ஆம் தேதி சம்பளம் மட்டும் ஏறலைன்னு வையே, ஒக்கால ஓலி உனைய வீடு புகுந்து அடிப்பண்டா. வீடு புகுந்து உனைய உருட்டுக்கட்டையை வச்சு அடிப்பண்டா. சத்தியமாக சொல்கிறேன்டா. ஏன்னா ரொம்ப பஞ்சபாட்டில் ஓடிக்கிருக்கு பொழப்பு. ரொம்ப லீவ் ஆகி போச்சு, ரொம்ப அதாகி போச்சு, இதாகி போச்சு. 1ஆம் தேதி சம்பளம் போட முடியல, ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமைன்னு இந்த புதன்கிழமையில பஞ்சாயத்தை ஓட்டிக்கு இருக்கக்கூடாது. 1ஆம் தேதிக்கு அம்மா காலையில் கரெக்டாக காசு சம்பளத்துக்கு ஏறணும். இல்லைன்னு வையே, நீ செத்தடா மாவனே, உன் பல்சர் பைக்கை தூக்கிட்டு போயிடுவேன்டா.